ஆக்ட்ரஸ் ரேவதி அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் தான் வளர்த்து வந்துக்கிட்டு இருக்க பொண்ணு என்னோட ஒரிஜினல் பொண்ணு, நான் தத்தெடுக்கலாம் வளர்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவுக்கு மண்வாசனை படத்தின் மூலியமாக அறிமுகமாக இருந்தவங்க தான் ஆக்ட்ரஸ் ரேவதி. அந்த ஒரு படத்துக்கு அப்புறம் இவங்க தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அளவில் ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருந்தாங்க. ரஜினிகாந்த், கமலஹாசன் அப்படின்னு ஏகப்பட்ட முன்னணி நடிகர்களோட பண்ணியிருந்தாங்க. 90s பீரியடில் கொடி கட்டி பறந்திருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் அப்படின்னு ஏகப்பட்ட லாங்குவேஜஸில் ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 ஃபிலிம்ஃபேர் அவார்ட் வாங்கியிருக்காங்க. ஆக்டர் சுரேஷ் மேனன் அவர்களை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் கடந்த 2022ஆம் ஆண்டு தான் டிவோர்ஸ் ஆகியிருந்துச்சு. இவங்களுக்கு குழந்தை இல்லாமல் தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இவங்க மகி அப்படிங்கிற ஒரு பொண்ணை வளர்த்து வந்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஆக்ட்ரஸ் ரேவதி அவர்களுக்கு குழந்தை இல்லை, அண்ட் அந்த ஒரு காரணத்தினால தான் அவங்க ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்த்து வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. செய்திகளும் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் ஆக்ட்ரஸ் ரேவதி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் வளர்த்து வந்துக்கிட்டு இருக்க பொண்ணு மகி என்னோட சொந்த குழந்தை தான், தத்தெடுத்தெல்லாம் வளர்க்கல, நான் 47 வயசில் டெஸ்ட் டியூப் மூலயமா இந்த ஒரு பேபியை பெற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு நியூஸ் சோசியல் மீடியாவில் வெளியாகி எல்லோருக்குமே பயங்கரமான ஒரு ஷாக்காக இருந்திருக்கு. ரேவதி அவர்களோட இந்த ஒரு இன்டர்வியூக்கு அப்புறம் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த ஒரு நியூஸை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ், மகி அவர்கள் அவங்களோட சொந்த குழந்தை தான் அப்படின்னும் அவங்க தத்தெடுத்துக்கலாம் வளர்க்கல அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த நியூஸ் வெளியானதுக்கப்புறம் மகி அவர்களோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு நியூஸை பார்த்துட்டு பலரும் தங்களோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. கடைசி ஆக்டர் ரேவதி அவர்கள் பவர் பார்ட்டி படத்தில் ரொம்பவே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்துச்சு. அந்த படத்துக்கு அப்புறம் அவங்க தமிழில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஹிட் கொடுக்கல. மீண்டும் பவர் பார்ட்டி 2ல் அவங்க நடிக்க வந்தாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இவங்களோட படத்தில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச படம் எது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் அண்ட் டைரக்டரான செல்வராகவன் அவர்கள் எப்போயுமே சோசியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக இருந்து வந்துட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தோன்ற விஷயங்கள் எல்லாமே சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காரு. அந்த வகையில் இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவரோட சோசியல் மீடியா பேஜில் ரொம்பவே சூப்பரான ஒரு குவாட் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதை பார்த்துட்டு நிறைய ரசிகர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி என்ன அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, இப்போ தெரியுற உண்மைலாம் இதுக்கு முன்னாடி தெரியாமல் போயிருச்சு, இவ்வளவு காலத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு எப்போதுமே புலம்பாதீங்க, புத்தி கிட்ட தெரிந்தால் தான் புத்தி வரும் அப்படின்னு சொல்லி, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தான் பிறந்தேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க, உங்களோட இலக்கை நோக்கி பயணிங்க அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த ஒரு குவாட்ஸை பார்த்து அவரோட ரசிகர்கள் எல்லாமே அவருக்கு ஆதரவு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. தற்போது செல்வராகவன் அவர்கள் ஏகப்பட்ட படங்களில் கமிட் ஆகி நடிச்சு வந்துட்டு இருக்காரு. மேலும் அவரோட டைரக்ஷனில் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகியிருந்த 7G ரெயின்போ காலனி பாடத்தோட 2வது பாகம் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வந்திருக்கு. நிறைய பேர் கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் கண்டிப்பாக அந்த படம் மீண்டும் வந்தாலும் ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 7G ரெயின்போ காலனி படம் 2ஆம் பாகம் வந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.